பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போறா அப்படின்ற மாதிரியான கேள்வியில் மக்கள் மனசுல அதிகமா எழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நாங்க யாரும் இந்த பணப்பெட்டியை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கரண்டா பூர்ணிமா அவர்கள் இந்த பணப்பெட்டியை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் வரைக்கும் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அண்ட் அந்த 16 லட்சத்தை எடுத்துட்டு இப்போ பூர்ணிமா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில வந்த ப்ரோமோலே பூர்ணிமா அவர்கள் மாயா கிட்ட நான் இந்த பணப்பெட்டி எடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அண்ட் மாயா அவர்கள் நீங்க அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா எடுத்துருங்க, ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி மாயா அவர்கள் ஏற்கனவே பூர்ணிமா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி கரெக்டா 16 லட்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆன உடனே பூர்ணிமா இந்த பணப்பெட்டியை எடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பூர்ணிமா இந்த டிசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல டிசிஷன் தான். ஏன்னா பூர்ணிமா அவர்களோட கேம் பிக் பாஸ் வீட்டுல கொஞ்சம் அப் அண்ட் டவுனா தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டியும் இருந்துட்டு இருக்கு. அவங்க ஃபைனல்ஸ் போனாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இப்போ அவங்க இந்த 14 லட்சம் அமௌண்ட் எடுத்துட்டு வெளியில ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தினேஷ் அவர்கள் தான் இந்த 16 லட்சம் அமௌண்ட் எடுத்துட்டு வெளியில வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் சோஷியல் மீடியா எல்லாம் சொல்ற வச்சு பார்க்கும் பொழுது பூர்ணிமா அவர்கள் தான் இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அண்ட் அவங்களும் 16 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எடுத்துட்டு தான் இப்போ வெளியில வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்டான பிக் பாஸ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா வி டாக் இஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.